நெடுஞ்சாலைத்துறையிலே பல்வேறு சாதனைகளை செய்து வரக்கூடிய நம்ம ஆட்சியிலே ஒருவர் செங்கலை எடுக்கும் வேலையை பார்க்க செல்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் எங்கே வேண்டுமானாலும் அந்த வேலையை வைத்துக் கொள்ளலாம். அண்ணா அறிவாலயம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எப்படியோ தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அவ்வளவுதான். மகனுக்கு கம்பன் என்று ஒரு பெயரை சூட்டி இன்றைக்கு 22ஆம் தேதி தன்னுடைய பிள்ளையை பிறந்த நாளில் கலந்து கொள்ளாமலும் மக்கள் பணியை காலையில் இருந்து ஒரு தலைவன் செய்து கொண்டிருக்கிறான் பொறுப்பு அமைச்சராக என்று சொன்னால் அதுதான். தலைவர்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுவார். அந்த பிறந்த நாளில் பல பேர் தேறி இருப்பார்கள். முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற வாரம் வேலூருக்கு வந்தார். வேலூருக்கு வந்து என்ன பேசுகிறார்? குடும்ப ஆட்சியை நாங்கள் விரட்டி அடிப்போம் என்று. அன்பார்ந்த சவால் விட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பேசப்படும் கருத்து மும்மொழி கொள்கை. இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? தாய்மொழி. ஒருவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆங்கிலம் போதுமானது. ஆனால் என்ன சொல்லுகிறார்கள்? 3 கூட்டத்திலே தலைவர் தளபதி அவர்கள் பேசி இருக்கிறார்கள். 2000 5000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் மும்மொழி கொள்கை மும்மொழி கட்டம் போவோம் அடுத்தது என்ன பார்ப்போம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் எங்கே எழுத வேண்டும் என்ற சான்றுகள் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதை எங்கள் அரசின் அறிவின் தேடல் உழவரின் நாடல் கலைஞரின் பாடல் சமூக நீதி போற்றல் நகர்களை அழகாய் மாற்றல் சூழலை காத்தல் இதுதான் திராவிட அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் பள்ளிக்கு செல்லும் மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து கலாயில் முதல்வர் தேடி மருத்துவ திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் இலவச மின்சாரம் உழவரை காக்கும் நம்மாட்டை போக்கில் கீழடி திட்டம் அறிவை வளர்க்க கலைஞர் நூலகம் போவோம் அடுத்தது என்ன பார்ப்போம். ஒரு நாடு என்று சொன்னால் மொழி தேவை என்று அவர் சொல்லியிருக்கிறார். மனிதனுடைய தமிழனுடைய பண்பாடு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மொழியில் தான் இருக்கிறது. முதல்ல புரிஞ்சுங்க. பண்பாட்டோட அடையாளத்திலே உடையும் ஒன்று. பண்பாட்டோட உச்சமாக இருப்பது மொழி. சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? யோசிச்சு பாருங்க. சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவ கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட முடியும். அதுல சிலபஸ் இல்ல. அதுல அனாட்டமி லேப் பத்தியோ பிசியாலஜி லேப் பத்தியோ கெமிஸ்ட்ரி லேப் பத்தியோ மருத்துவ பாடத்திட்டம் என்பது சமஸ்கிருதம் எதுவுமே இல்லை. ஆனால் சமஸ்கிருதம் படித்தால் தான் அப்ளிகேஷன் போட முடியும் என்ற நிலை இருந்தது. அதற்காக போராடி சமஸ்கிருதம் தேவையில்லை என்று போராடிய பெருமகர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர் போராட்டங்கள் தான் சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? யாருக்காவது சமஸ்கிருதத்தை பிடிக்குமா? ஒண்ணு ஹிந்தி படிங்க, இல்லைன்னா சமஸ்கிருதம் படிங்க. 3வது மொழி அது படிச்சுட்டு நாங்க என்ன பண்றது? இங்க இருக்கிற அவங்களுக்கு ஏஜென்ட்டுகள் நான் அப்படிதான் சொல்லுவேன். வேற யாரும் நான் பேர் சொல்ல விரும்பல. என் தரத்தை தாழ்த்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. தாய்மொழி தமிழுக்கே துரோகம் செய்யவில்லை. நான் ஏஜென்ட் என்று சொல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்லுகிறார்கள் 3வது மொழி படித்தால் என்ன விரிவடைந்து விடுவார்களாம். வாணிபாடியில ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஹிந்தி படிச்சுட்டான்னா விரிவடைந்துருவானா, மூளை விரிவடைஞ்சிருமா. கண்ணுக்கு தெரிஞ்ச வரலாறு நமக்கு தெரிகிறது. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரும் என்று பேருந்து அண்ணா சொன்னார். சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தார்.
அதற்கு பின்னால் அண்ணாவுக்கு பின்னால் ஆண்ட முதலமைச்சர் அத்தனை பேரும் இதுல வேண்டாம் சொல்ல சாரதிமார் கோச்சு கூடாதுக்காக சொல்றேன். அது அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, என் அண்ணன் கலைஞரா இருந்தாலும் சரி, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாலும் பாரு, இவனாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அண்ணா வழியிலே வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் இருமொழி கொள்கை என்ற அடிப்படையில் தான் இந்த மாநில அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய தாய்மொழியாக படிக்கிற உத்தரப்பிரதேஷ், இந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற பீகார், இந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற டெல்லி, இந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற மத்திய பிரதேசம், அங்க படிக்கிற இந்தி எல்லாம் படித்தார்கள். அவெல்லாம் விரிவடைந்து அப்படி அமெரிக்காவுக்கும் ஜெர்மனுக்கும் லண்டன்ல போய் வேலை பார்க்கிறார்களா? எங்க ஊர்ல இங்க வந்து பார்த்தோம், கொத்தனார் வேலை செய்து கொண்டிருக்காங்க இந்தி படிச்சவங்க, பேர்பூரி கடன் அடித்துக் கொண்டிருக்கிறான் இந்தி படிச்சுட்டு வந்து எங்க ஊர்ல. இந்த பசங்க விரும்பி சாப்பிடுறாங்களே ஏதோ ஒரு புசு புசுன்னு முட்டாய், பஞ்சு முட்டாய் வண்டி தள்ளி கொண்டிருக்கிறான். இந்தி படிச்சா விரிவடைஞ்சிருவாங்க, இந்தி அடிச்சா விரிவடை மாட்டான். கொத்தனார் வேலைக்கு தான் போகலாம், முடிஞ்சாக்கா டோல்கேட்ல தான் வேலை பார்க்க முடியும். அதனால அமெரிக்காவுக்கு போக முடியாது. அமெரிக்காவில் இருக்கிற வழக்கு மொழி ஆங்கிலம், ஜப்பானிலே வழக்கு மொழியாக இருப்பது ஆங்கிலம். அதனால்தான் அண்ணா பெரிய அறிவாளியாக இருந்த காரணத்தினால் தான் சொன்னார், தொடர்பு மொழி ஆங்கிலம் கற்க வேண்டும், நம் தாய்மொழியை உயிரிலும் என்னால் தாய்மொழி மறக்க கூடாது, இருமொழி கொள்கை என்று சொன்னார்.